ஃப்ரைடே மார்னிங் பூ பறிக்கலாம், சாமி கும்பிட்றதுக்காக பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செடி பார்க்குறப்ப தான் நிறையா பட்டாம்பூச்சி வந்து இருந்தது. நான் குடுகுடுன்னு ஓடி போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரவங்களாட்டி நிறையா பறந்துருச்சு. 2 மட்டும்தான் இருந்தது. அந்த 2 தான் உங்ககிட்ட காமிக்க முடியும். ஏன்னா 2 தானே இருக்குது, அதனால் 2 தான் காமிக்க முடியும். இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தையாலாம் இருக்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் அந்த கயிற்று நூலில் கட்டி அதை வந்து நம்ம வீட்டில் வச்சு சாவடிச்சிட்ருப்போம். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி மிதுனப்பா இருந்தார். எனக்கு இதை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் சாகடிக்காமல் பிடிச்சி அந்த நூலில் கட்டி கொடுங்க, நான் வந்து இதை வந்து நான் வீட்டில் வளர்த்த போகிறேன், இதுதான் எனக்கு இனிமேல் பெட் அனிமல் அப்படின்னு சொன்னேன். இதை நான் சாகடிக்காமல் உனக்கு வந்து பிடிச்சி கொடுத்துருவேன், ஆனால் உன் கையில் பட்டுச்சுன்னா இது வந்து செத்துரும், அதை வந்து நான் கொலை பண்ண விரும்பல, அதனால அது பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டாரு. என்னடா காலையிலேன்னு சொல்கிறேன், ஆனால் பங்குனி வெயில் பல்ல காட்டிகிட்டு இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. காலையிலலாம் இல்லைங்க, மணி வந்து 11 மணிக்கு மேலே இருக்கும். அவ்வளோ தூரம் வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா டிவி பார்த்துட்டு இந்த செல்லை நோண்டிக்கிட்டே வந்து டைம் வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இது வந்து காலையிலத்துக்கும் சேராமல் மத்தியானத்துக்கும் சேராமல் இருக்கிறங்காட்டி சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி இருந்தது. சரி எப்படி சாப்பிட்டு தானே ஆகணும், பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 அப்பளத்தை பொரித்து சாப்பிட்லாம் அப்படின்னு எண்ணெய் ஊற்றி அதை வடசட்டி வச்சா வடசட்டியை விட பெருசாக இருக்குது அப்பளம். மறுபடியும் யாருங்க பாத்திரத்தை மாற்றி 2-3 கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2-3 அப்பளத்தை பொரித்து வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்ருக்கிறப்ப தான் பார்த்தா யார் பெற்ற குழந்தைன்னு தெரியலைங்க, தன்னை போல் தனியாக உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்குது. பார்த்தா நான் பெற்ற பையன்தான். நல்லா சாப்பிட்டுட்டு என் பையன் வந்து நான் சாப்பிட்ற டைம் அவனுக்கு காஃபி குடிக்கிற டைமு, எனக்கும் சேர்த்து ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுத்தான். 2 பேரும் நல்லா காஃபி குடிச்சிட்டு ஒரு படத்தை போட்டு உட்காந்து ஜாலியாக படம் பார்த்தோம். அன்னைக்கு டே அப்படியே முடிஞ்சிருச்சு. பாய்.